நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் 3 இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங், அந்த 3 இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்கும் ஒரே இடத்துல இருக்குது. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தெரிஞ்சவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கங்க, தெரியாதவங்க கடைசி வரைக்கும் பாருங்கள், பலனடைங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள. வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிங்க, செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இதில் அக்சசபிலிட்டின்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இன்டராக்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் 3 செட்டிங் ஒரே இடத்துக்குன்னு சொல்லி தெரியுமா, அதாங்க டச் செட்டிங். இதில் டச் அண்ட் ஹோல்டு டிலே இருக்குது தெரியுமா, இது எதுக்கு தெரியுமா? ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செகண்ட்ஸில் நீங்கள் செட் பண்ணிக்கிங்க, இல்லைனா கஸ்டமில் செட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு வசதியும் கொடுத்துருக்காங்க. எல்லாம் செட் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்துட்டீங்கன்னா ஸோ அது பிரகாரம் வந்து இது எனேபிள் ஆகும். இப்போ இந்த டச் அண்ட் ஹோல்டு டிலே எதுக்கு பயன்படுதுன்னா, இப்போ ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதை நீங்கள் அப்படி டச் அண்ட் ஹோல்ட் பண்ணுறீங்க, ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, இதுக்கு தாங்க உடனே மறைஞ்சிருச்சா, அது ஒரு குறிப்பிட்ட செகண்ட் வரைக்கும் அந்த பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும், அதுக்கப்புறம் மறைஞ்சிரும். ஸோ இதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இந்த டச் அண்ட் ஹோல்டு டிலே. ஸோ தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த செட்டிங் எதுக்குன்னு? அடுத்து ரெண்டாவது செட்டிங் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம், டேப் டியூரேஷன். ஸோ இதை நீங்கள் டேப் பண்ணுங்க. ஸோ டேப் டியூரேஷன் என்னன்னா, வழக்கமாக உங்கள் ஃபோனில் ஸ்க்ரீனில் வந்து ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டேப் பண்ணுவீங்க. அப்படி டேப் பண்ணும்போது அது எடுக்கக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்லோ படுத்தலாம். ஸ்லோ படுத்துறதுக்கு இந்த செட்டிங்கை நீங்கள் ஆன் பண்ணணும். ஸோ தெரியாதனமா இதை ஆன் பண்ணிடாதீங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து டேப் பண்ணும்போது ஒரு சில செகண்ட்ஸ் எடுக்கும். எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் அடுத்த பக்கத்துக்கே போக முடியும். நான் நிறைய வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அதனால் இதை வந்து எப்போதுமே ஆஃபில் வச்சுக்கோங்க. நான் டேப் பண்ணும்போது மெதுவாக தான் அது ஓப்பன் ஆகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இதை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு செட்டிங் தான் இது. ஸோ இந்த செட்டிங் வந்து மெதுவாக ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு செட்டிங் டேப் பண்ணும்போது. மூணாவது செட்டிங் இக்னோர் ரிப்பீட்டட் டச்சஸ், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. ஸோ இது வந்து ஆஃபில் வச்சிருக்கேன். ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை எனேபிள் பண்ணிட்டேன். எனேபிள் பண்ணோன்னா இதுல இருந்து வெளியே வந்துடுறேன், செட்டிங்ஸ்குள்ள போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு பபிள் டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா, இதாங்க அது. சரிங்களா, இதுதான் அந்த செட்டிங். அது எங்கே போனால் அக்சசிபிலிட்டி, இன்டராக்ஷன், இக்னோர் ரிப்பீட்டட் டச். ஸோ இது வந்து உங்களுக்கு தேவைன்னா இது ஆன் பண்ணிக்கோங்க, இல்லைனா இதை ஆஃப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த பபிள்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. ஆன் பண்ணிங்கன்னா இந்த பார்த்தீங்களா அந்த ரவுண்டு ஷேப் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுதா, நீங்கள் வந்து ஒரு டச் பண்ணால் போதும், மறுபடியும் டச் பண்ணிங்கன்னா அதை இக்னோர் பண்ணிடும். ஸோ அதுக்கு தான் இந்த செட்டிங். ஸோ மொத்தம் 3 செட்டிங்கை இதில் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த 3 செட்டிங்கில் எது ஒர்த்து அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த 3 இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒரு பயனுள்ள செட்டிங்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே சேனலுக்கு ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் அழுத்திக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, பிடிச்சா அதையும் நீங்கள் அழுத்திக்கோங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக்.